மட்டுமல்ல, கேதுவோட நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம். ராகுவோட நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த நட்சத்திரங்களில் போய் வழிபாடு செய்து கொள்வதும் நம்முடைய கஷ்டங்களை, பிரச்சனைகளை குறைப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. மனுஷனாக பிறந்துட்டா எவ்வளோ போராட வேண்டியிருக்கு, எவ்வளோ பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு, எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வர வேண்டியிருக்கு. ஒரு மனிதனுடைய கஷ்டம்னா எப்போ தெரியுமா? நாம் அப்பாவாகிற போது. உண்மை தானே? கஷ்டங்கிறது எப்போ தெரிய வருது? நம்ம அப்பாவாகிற போது தெரியுது. நம்ம அப்பா, நமது அம்மா நமக்கு அறிவுரை சொன்ன போதெல்லாம் அவர்கள் எதிரியாக தெரிந்தார்கள். நமக்கு பிரச்சனை வருகிற போது தான் நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்மளை வளர்க்குறதுக்கு, நாம் இவ்வளோ சிரமப்படுறோமே அப்படின்னா நமக்கு தோணுது. ஒரு மனிதன் திருமணம் செய்த பிறகு தான் வாழ்க்கையில் பிரச்சனை இவ்வளவு இருக்க குடும்பத்தை நடத்துறதில்ல. மனைவி, குழந்தைங்க, உறவுகள் எவ்வளவோ இருக்கு. அப்போ திருமணத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையை இப்படி வாழணுங்கிறதுக்காகத்தான் முருகன் வள்ளி திருமணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மகிட்ட காட்டினாங்க. நிறைய பத்திரிகைகளில், அந்த காலத்தில் இருக்கிற பத்திரிகைகளில் ஃபுல்லாகவே முருகன் வள்ளிக்கு தாலி கட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த பத்திரிக்கை தான் அப்போ உள்ள அத்தனை பத்திரிகையிலையும் இருக்கும். திருமண பத்திரிகையில் இப்போ இருக்கா அப்படின்னு தெரியல இல்லையா? இப்போ எல்லாத்தையும் அப்படி இருக்கான்னு தெரியல. ஆனால் அப்போ அப்படி தான் இருக்கும். இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு போராட்டம் நிறைந்ததாக இருக்கு இல்லையா? அப்போ இந்த மாதங்களில் நம்ம இந்தந்த இறைவனை வழிபாடு செய்து கொண்டால் அதுலேருந்து தப்பிச்சிட முடியுங்கிற ஒரு வாய்ப்பும் இருக்குது. பொதுவாக திருமணம் செய்வதற்கு நம்முடைய பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ஆயில்யம், மூலம் அப்படிங்கிறத பார்க்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்கா, பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்களா, ரெண்டு பேருக்கும் ஆயுள் நல்லா இருக்கா, சம்பாத்தியம் இருக்கா, ஒரு ஜாதகத்தை இன்னொரு ஜாதகத்தோடு சேர்க்கிற போது அந்த தோஷங்கள் குறைகிறதா, இதை பாருங்கள். சிறப்பாக இருக்கும். இதுவே வாழ்க்கையில் வளர்ச்சி கொண்டு போகுது. போராட்டமான நிலையிலிருந்து நம்ம மேம்பட போகக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்துடும். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ அப்படி தான் வர்றாங்க. ஜாதகத்தை கொண்டு வரும்போதே இது மூல நட்சத்திரமா, எனக்கு வேணாம் சாமி. ஆயில்யம்மா, ஐயோ வேண்டாங்க, நானே ரொம்ப செத்து பொழைச்சிட்ருக்கேன், என் மனைவிக்கு அப்பப்போ முடியாமல் வருது, இது வேறையா? இது எப்படி மக்கள் மத்தியில் பதிஞ்சது? கருத்துக்களை பதிஞ்சிருக்காங்களா? நிறைய பேருக்கு நாம் திருமணம் செய்து வைத்திருக்கிறோமே, நல்லா தானே இருக்காங்க. இப்படி பல நேரம் நான் யோசிச்சிருக்கேன். யார்கிட்ட போய் சொல்கிறது? மக்கள்கிட்ட இதை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக நிறைய வீடியோவும் போட்டிருக்கோம். ஜாதகத்தை பாருங்கள், பாதிப்புகள் இருக்காங்கிறத முதல்ல முடிவு போட்டுங்க. சும்மா மொட்டையாக இந்த நட்சத்திரம் ஆகாதுங்கிற பிரச்சனைக்கு வந்து திருமணத்தை நிறுத்தாதீங்க, வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. நல்ல வரணும் கூட, நல்ல மாப்பிள்ளை, நல்ல பொண்ணு அமையக்கூடியதை கூட கெடுத்துடுறாங்க. அந்த மாதிரி நிலைக்கு போகிறதுனால நிறைய பசங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்குது, பொண்ணுங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்குது. இது சரியான முறையில் அந்த திருமண பொருத்தம் பார்ப்பதில்லையா? சரியான அணுகுமுறையோடு யாரும் இதில் அணுகலையா? இல்லை யாரோ ஒருத்தர் சில விஷயங்களை மெருகூட்டி பேசுறதுனால மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு பதிவாகியிருக்கா? பல நோக்கத்தில் யோசிக்க வேண்டியிருக்கு. இறைவனை பொறுத்தளவில், கடவுளை பொறுத்தளவில் எத்தனையோ விஷயங்கள் மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தப்பு அப்படின்னு நமக்கு தோணுது. கடவுளே என் வாழ்க்கையில் என்னை மெருகூட்டணும், நான் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலும் போய் கையில் பொத்தி காலில் பொத்தி கும்பிட்றோம். ஆனால் இன்றைக்கி நேற்று கூட ஒரு நண்பர் சொன்னார், ஐயா லேட்டாக வந்துட்டேன், கோச்சிக்காதீங்க அப்படின்னு. ஏன் எப்போ பார்த்தாலும் எப்போது சில நேரங்களில் நான் அங்கே போயிட்டேங்கன்னு சொல்லி எங்கே தான் போகிறீங்க அப்படின்னா, ஒரு அரசியல் மீட்டிங் போனேன், 500 ரூபா தந்தாங்க, சாப்பாடு தந்தாங்க, அதுக்காக போனேன். எந்த அரசியல் மீட்டிங் தான் போனீங்க? எந்த